வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்துவிடு. பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம், இழப்பும் அதிகம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். சூழ்ச்சியின் விளைவு அழிவுதான். அதை சகுனி செய்தாலும் சரி, ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தாலும் சரி, சிந்தித்து செயலாற்றுங்கள். அவமானங்கள் உன்னை நிலைகுலைய வைக்கலாம். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இதுவும் கடந்து போகும் என்பதை மறவாதே. மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன. சில சமயங்களில் தேவையற்ற சிந்தனை கூட வேதனையை தரவல்லது. அகிலத்திற்கு பிரகாசத்தை தானமாக வழங்குபவன் ஆதவன். அங்கத்தின் கவசத்தை தானமாக வழங்கியவன் ஆதவனின் பிரசாதமாக பிறந்த கர்ணன். அதர்மத்தை தர்மத்தால் வெல்ல முடியும் என்றது ஒரு யுகம். அதர்மத்தை தர்மத்தால் வெல்வது கடினம் என்றது மகாபாரதம். அதர்மத்தை அதர்மத்தால் தான் அழிக்க முடியும் என்பதே கலியுகம். சந்தோஷமான தருணங்களில் உடன் இருப்பவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோள் கொடுப்பவர்களை என்றும் மறந்து விடாதீர்கள். மற்றவர் மனதை உடைக்கும் போது நினையுங்கள், நாளை நம் மனதையும் உடைக்க இருமடங்கு வருவார்கள் என்று. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். தர்மம் 5 அஸ்திவாரங்களை உடையது. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவு. உபதேசம் செய்யாதே, உதாரணமாயிரு. ஊரை பழிக்காதே, உன்னை மாற்றிக்கொள். சில சமயங்களில் தேவையற்ற சிந்தனை கூட வேதனையை தரவல்லது. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வாழ்க்கை எனும் ரதத்தை செலுத்தும் போது நம் வேகத்தை குறைக்கவே சிலர் வேகத்தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள். புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீறிப்பாய இயலும். அழகை நேசித்தவன் அறிவை இழக்கிறான். பணத்தை நேசித்தவன் பாசத்தை இழக்கிறான். குணத்தை நேசித்தவன் கோபுரமாகிறான். ஆசைகள் நிராசைகளாய் மாற முக்கிய காரணம் அவை பெரும்பாலும் பேராசைகளாயிருப்பதே. சமநிலை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாது இருந்து உயர்நிலை அடைவது உன்னதமானது. கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் காக்கும் சில நொடி அமைதியானது பல்லாயிரக்கணக்கான வருத்தம் நிறைந்த காலங்களை தவிர்க்கும். இயன்றதை இயலாதவர்க்கு கொடுத்து உதவுவதே
இறை தொண்டை விட இன்றியமையாததாகும். எல்லோர் மனதிலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீரால், சிலர் புன்னகையால். உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள்.